தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து ஒரு லாங் ஒர்க் முடிச்சுட்டு லெபரட்டரியில் டின்னர் சாப்பிட்றதுக்கு வந்திருக்காரு. அப்போ வந்து ஒருத்தன் வந்து அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஓடி வந்து இந்த மாதிரி தீ பிடிச்சி எரியுது நம்ம ஃபேக்ட்ரின்னு சொல்கிறான். இவர் வந்து டக்குன்னு ஓடி போய் பார்க்குறாரு. அப்போது அந்த கெமிக்கல்ஸ்லாம் சேர்ந்து அந்த ஃபேக்ட்ரி வந்து ஒரு மாதிரி க்ரீன் அண்ட் எல்லோ அந்த மாதிரி ஃபுல்லாக எரியுது. அண்ட் அவரோட இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கு வந்து அப்படியே எரிஞ்சிட்டு சாம்பலாகிட்டு இருக்கு. அப்போ அதை சுற்றி நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் காமாக அந்த பக்கத்தில் அந்த பில்டிங் பக்கத்தில் போய் அவங்க பையனை தேடுறான் எங்கே இருக்காருன்னு. அப்புறம் அவன் பையனை பார்த்தோன்னே உங்கள் அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வா, இந்த மாதிரி ஃபயரை யாராலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு அமேசிங்கான ரியாக்ஷன். அது ஒரு அவரோட அவுட் சைடு த கண்ட்ரோல்னு அவர் தெரிஞ்சிச்சு. அவர் வந்து அதை என்ஜாய் தான் பண்ணுறாரு, ஒரு லவ்வோட ஒரு ஸ்மைலோட. அவர் என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவர் மேபி அழுதுருக்கலாம், மேபி ஒரு சோகமாக கத்தியிருக்கலாம், மேபி எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது மேபி கத்தியிருக்கலாம். அப்போது அதெல்லாம் அந்த ரியாக்ஷன் எதாவது பண்ணாலும் ஏதாவது கிடைக்க போதா? இன்னும் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் அமேசிங்கான ரியாக்ஷன். அவர் அவுட் சைட் த கண்ட்ரோல்னு தெரிஞ்சவனே அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஸ்மைலோட இந்த மாதிரி ஒரு ஃபயரை யாராலையுமே பார்க்க முடியாது, உங்கள் அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. யா வாட் எவர் நம்ம ப்ரொஃபஷனில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு செட்பேக்ஸ் கண்டிப்பாக வரப்போகுது. அதை நம்ம